இருக்குது தியான பகுதி நம்ம தொடர்ச்சியா வாசிட்டு வர்றதுதான். சங்கீதம் 119 65 வசனம் தொடங்கி 72 வரைக்கும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் அவருடைய உபத்திரவத்தை குறிச்சு இந்த 8 வசனத்தை நமக்கு பேசியிருக்கிறாங்க. அவர் உபத்திரவப்படும் போதெல்லாம் யார் உபத்திரவப்படுத்தினா அந்த உபத்திரவத்துல இருந்து அவர் எப்படி மீண்டு இருந்துட்டு அவருடைய ஜபம் எப்படிப்பட்டதா இருந்தது, அவர் அந்த உபத்திரவம் அவர் எப்படி உருவாக்குச்சு அப்படின்ற ஒரு 3 காரியத்தை இதுல அவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம தொடர்ச்சியா வாசிக்கும் போது ஒரே மாதிரி இருக்கிற மாதிரிதான் இருக்கு. ஆனா ஒவ்வொரு விஷயமே ரொம்பவே புதுசான காரியம் தான் ஆண்டவருடைய பார்த்து நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது அதுல முதல் வசனமே, கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தினீர். உடைய வசனத்தின்படி தாவீதுக்காரர் நன்றா நடத்தி வந்தோம். அவர் அந்த உபத்திரவம் கொடுக்கிற மக்கள் யாரா இருந்தாங்க அப்படின்றது 69ஆம் வசனத்துல சொல்றாங்க. அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள், நானும் முழு இருதயத்தோடும் உடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன். அகங்காரிகள் ஆண்டவருடைய பேச்சை கேட்காதவங்களும் ஆண்டவரோட ஏற்றுக்கொள்ளாதவங்களாலதான் யாருக்கு உபத்திரவம் ஏற்படுச்சிங்களா? தாவீதுக்கு. அதே மாதிரிதான் நமக்கும் என்ன செய்யுது, அந்த மாதிரி ஒரு ஆட்களாலதான் நம்ம என்னதான் கரெக்டா எப்படி இருந்துட்டு போனாலும் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, பொய்யை பிணைக்கிறார்கள்னா நம்ம ஏதோ ஒரு தவறை முன்னாடி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா அது இப்படிதான் சொல்லிட்டு தாவீது கூட சில தவறுகள் செஞ்சிருந்தாரு இல்லைங்களா? அதனால அப்ப இருந்த மக்கள் என்ன பண்றாங்க, தாவீது இனிமே நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது, அவன் இந்த மாதிரி தப்பு எல்லாம் செஞ்சிருக்கிறான், திருப்பி அவன் இது மாதிரி எல்லாம் செய்வான்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, பொய்களை பிணைத்தார்களாம். அவர் செய்யாத தப்பு கூட செஞ்சதா சொல்றாங்களா? அதே மாதிரி நாம கூட ஏதோ ஒரு சிறு தவறு செய்திருந்தாலும் அதை இவங்க எப்பவுமே நம்மளுக்கு என்ன செஞ்சிருவாங்க, இவங்க இப்படிதான் செய்வாங்க அப்படிதான் செய்வாங்க முடிவு பண்ணிடுவாங்க. நம்ம செய்யாத தப்பு கூட இவங்க செஞ்சிருப்பாங்க, ஏன்னா இவங்க முன்ன செஞ்சாங்களே, இப்போ அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த தவறை கண்டிப்பா செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பொய்யை பிணைத்து பேசுகிறவர்களா இருக்காங்களாம். அந்த அகங்காரிகள் நிமித்தம் தான் அவருக்கு என்ன ஏற்படுச்சோம், உபத்திரவம் ஏற்பட்டுச்சான். அந்த மாதிரி மக்களாலதான் நமக்கும் இப்ப என்ன ஏற்படுது, உபத்திரவங்கள் ஏற்படுது. ஆனாலும் அந்த உபத்திரவத்துல இருந்து மீண்டு வர கர்த்தர் நம்மளுக்கு கிருபையா கூட இருப்பாரு. 66ஆவது வசனத்துல, உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும், உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமா இருக்கிறேன். இவங்க அகங்காரம் என்னதான் பொய்யை பிணைச்சு எப்படி பண்ணாலும் நம்ம எப்படி இருக்கணுமா, உத்தம நிதானிப்போடே நாம இருக்கணுங்களா. அறிவையும் எனக்கு போதித்தருளும் சொல்லிட்டு தாவீது கேட்டது போல நாமளும் என்ன செய்யறவங்களா இருக்கணும், உத்தம நிதானிப்பா ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிறவங்களா நம்ம இருக்கணும். அறிவை எனக்கு போதி தரலங்கப்பான்னு கேட்கணும். ஏன்னா அவங்க பொய்யை பிணைச்சு எல்லாத்தையும் பண்ணும் போது நம்ம நிதானமா இல்லாம போயிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க சொல்றதுக்கு ஏத்த மாதிரி நம்ம செயல்பட்டதா நமக்கு மாறிடும். அப்ப நம்ம ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது நம்மளுக்கு என்ன வேணும், நிதானம் ரொம்ப 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 முக்கியம். அறிவு அதுக்கு மேல ரொம்ப 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 நம்மளுக்கு முக்கியமா இருக்கு. அப்பதான் நம்ம எப்படி செயல்படுறோம், எந்த இதுவா போறோம், என்ன பேசுறோம்ன்றதுக்கு நம்ம இல்லை. 2 காரியமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லன்னா அகங்காரிகளும் பொய்களை பிணைக்கிறவங்களுக்கு நம்ம ஏதுவா கடந்து போயிடும். அதனால இந்த 2 விஷயத்தையும் நம்ம ஒவ்வொரு நாளும் கணக்கு நம்ம அதுல மீண்டு நம்ம வந்துடலாம். 67ஆம் வசனம், நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். எப்போ உபத்திரவப்படுறது முன்னாடி அவர் எப்படி நடந்துட்டாங்க, வழி தப்பி நடந்து போயிட்டாரு. நாம கூட வழி தப்பி நடப்போம்னுது. ஆனா அந்த உபத்திரவப்பட்டு பாடுபட்ட உடனே அந்த அனுபவம் எப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். மறுபடியும் அந்த தவறை நம்ம என்ன செய்ய மாட்டோம், செய்யவே மாட்டோம். ஏன்னா நம்ம முன்னால ரொம்ப பாடுபட்டுட்டோம் இல்லையா, அதுல என்னென்ன நமக்கு கஷ்டப்பட்டோம் அனுபவப்பட்டோன்றது நம்மளுக்கு ஒரு பாடமா நம்ம தெரிஞ்சுப்போம். அந்த பாடமா தெரிஞ்ச மறுபடியும் அந்த தப்பை நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாளும் செய்யவே மாட்டோம். அதுதான் அவர் சொல்றாரு, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நான் அதுல இருந்து வந்துட்டேன், திரும்பி என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன், இப்ப உடைய வார்த்தையை நான் காத்து நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. 71ஆவது வசனத்துல, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். உபத்திரவம் எனக்கு நல்லதுன்றாரு. ஆமா, உண்மையில நல்லதான உபத்திரவம் நமக்கு. அப்பதான் அதனுடைய கஷ்டங்கள் பாடுகள் அதுல போனதுனால நம்ம எவ்வளவு பாட்டுப்பட்டோம் நம்ம உணரும். இல்லைன்னா திருப்பி நம்ம என்ன செஞ்சுட்டு வந்துட்டு அது என்ன பாவம் செய்யறது நமக்கு தெரியாது. அந்த உபத்திரப்பட்டு அந்த பாடு படும் போது மட்டும்தான்ப்பா இதுல போனதுனால இவ்வளவு பிரச்சனை நம்மளுக்கு வந்ததே, நம்மளுக்கு அந்த ஒரு பாடமே நம்மளுக்கு கத்துக்கொள்ள முடியும். இல்லைன்னா அதுக்குள்ளேயேதான் நம்ம இருப்போம். அப்போ ஒவ்வொரு உபத்திரமும் நமக்கு என்னது, நல்லதுதான். அப்பதான் திருப்பி அதுக்கு நம்ம போகவே மாட்டோம். நமக்கு அப்பதான் தெரியும் அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்ட்டு நமக்கு தெரியும். அப்போ உபத்திரம் நம்ம ஒவ்வொருவருக்கும் ரொம்பவே நல்லது. கடைசி வசனம், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம், என்ன பொண்ணு பொண்ணு ஆஸ்தி பாஸ்தி எது இருந்தாலும் அவனுடைய வேதம் தான் நமக்கு நல்லது. அதுதான் சொல்லி தாவீதுக்காரர் முடிக்கிறாரு. அப்ப நம்ம உபத்திரவம் வர்றது நம்மளுக்கு நல்லதுதான்.
யாருதான் நம்மளை பத்தி போய் பேசி பிழைச்சாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, உத்தம நிதானிப்பையும் அறிவையும் நம்ம எப்பவுமே காத்துக் கொள்றவங்களா இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையின் பிரமாணங்களை நம்ம காத்துக் கொள்றவங்களா இருக்கணும். இந்த 3 காரியங்களை இப்ப நம்ம காலையில ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 2வது வாரம் கர்த்தருக்கான கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, மாறாத அவருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில எப்பவுமே இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. கிருபை மேலானது. அவர் கிருபை நம்மை தாங்கும், கிருபை நம்மளை ஏந்தும். தாயினும் மேலான அன்பு வைத்திருக்கிற அவருடைய கிருபை எல்லாவற்றிலும் மேலானது. அல்லேலூயா. அந்த கிருபையை தேடி நாடி ஓடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் அது மகத்துவமானது. அவரை அறிந்து வைத்திருக்கிற நமக்கோ அது பாக்கியம் உள்ளது. அதனால எது மாறினாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு மாறாமல் இருப்பதற்காக ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபத்துல மாத்திரம் குறைந்து போயிடவே கூடாது. அது அருமையான ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோம்ல, சோதனையினால நாம் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோம். நெருக்கத்தினால அவர் நமக்குள்ள என்னவா இருக்கிறார் என்பதை கற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் இந்த நாளிலும் பேச போகிற வார்த்தையும் அதுதான். ஆமென். சோதனையில் இருந்து நம்மை விடுதலை ஆக்குகிற ஒரே தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறீங்களா? அவர் நன்மை செய்கிறவர். உலகத்திலே வாழ்ந்த நாட்கள் எல்லாம் நன்மை செய்தவராகவே நம்புறீங்களா? நன்மை செய்கிறவராகவே இந்த பூமியில் அவர் சுற்றி கர்த்தர் பேசின இந்த அருமையான வார்த்தைகளுக்காக நம்ம கர்த்தரை கரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்கலாம். நல்லவர், 11வது வசனம் 71வது வசனம் சொல்லுது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. இன்னைக்கு நிறைய பேர் நான் சந்தோஷமாவே வாழ்ந்துட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், நான் நிம்மதியாவே வாழ்ந்துட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடணும், கண்ணீர் வரக்கூடாது, வேதனை வரக்கூடாது, நிந்தை வரக்கூடாது, துக்கம் வரக்கூடாது, அவமானம் வரக்கூடாது. இது வாழ்க்கையா? சொல்லுங்களேன். இதுதான் பாஸ்டர் வாழ்க்கை. சந்தோஷமா வாழறதுதான் வாழ்க்கை. துக்கமும் இருக்கணும், சந்தோஷமும் இருக்கணும். சந்தோஷமே வந்தா துக்கம் பெரிசா மாறிடும், துக்கமே இருந்தா சந்தோஷம் பெரிசா மாறிடும். ஆகையினால இரண்டுமே கலந்தாது போல நம்ம வாழ்க்கை இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு கஷ்டமே இல்லாம நான் வாழ்ந்து சுகமா இருக்கணும் பிரதர், அதுதான் நான் ஆசைப்படுறேன். இல்ல, சில நேரங்களில நமக்கு உபத்திரவப்படுவது இந்த வேதம் சொல்லுது நல்லது. நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்பதை எப்ப கற்றுக்கொள்ளுகிறோம்னா அவர் பிரமாணங்கள் நம்ம மத்தியில இருக்கும் போது, அவர் பிரமாணங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது, அதிலிருந்து அவர் நம்ம விடுதலை ஆக்கும் பொழுதுதான் நம்ம உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு ஒரு அல்லேலூயா. அவர் நம்மை சோதிக்கிறார் என்றால் ஒரு நேரங்களிலே அவர் நம்மை காப்பாற்றுவதற்காக தான், அவருடைய கிருபையை கொண்டு நம்மை மீட்டெடுப்பதற்காக தான். இந்த வேதத்தை அவங்க படிக்கும் போது எனக்கு ரொம்ப தொட்ட ஒரு வார்த்தை இதுதான், நான் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன், அது எனக்கு நல்லது. நல்ல ஒரு வார்த்தை இல்ல அந்த வார்த்தை? 71வது வசனம், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன், அநேகம் ஆயிரம் பொன்வெளியை பார்க்கிலும் விளம்பின வேதமே எனக்கு நல்லது. வேதத்தின் வார்த்தையை தவிர இந்த உலகத்துல நம்ம எது உயர்வா நினைச்சாலும் அது தரமானது அல்ல. புரியுதுங்களா? வேதத்தை தவிர, வேதத்தின் வார்த்தைகளை தவிர, ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளை தவிர இந்த உலகத்துல நம்ம எதை மேன்மையா நினைச்சாலும் அது மிகை அல்ல. அது ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில நிரந்தரமானது அல்ல. பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீ விளம்பின வார்த்தையே எனக்கு நல்லது. அப்ப இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பொக்கிஷம், ஒவ்வொரு வார்த்தையும் அதிசயம், ஒவ்வொரு வார்த்தையும் தங்கத்திற்கு மேலான. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, போன வாரம் நீதியரசர் ஊழியத்துல நம்ம தியானிக்கும் போது அது என் இருதயத்துல பேசிட்டே இருந்துச்சு. ரொம்ப நான் அதை, என் மகனே நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. அடுத்தது, முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது,
கர்த்தருடைய வார்த்தை, ஞானம், அறிவு. முத்துக்களை பார்க்கலாம். நம்ம எவ்வளவு என்னமா சொல்லுவோம்? முத்து, தங்கம், வைடூரியம், பொண்ணு, பூமேதம், இதெல்லாம் தானே மிக உயர்ந்தது, விலை உயர்ந்ததுன்னு சொல்லுவோம். ஆனா இந்த வேதம் சொல்லுது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய அறிவு தான் முத்துக்களை பார்க்கிறோம் விலை உயர்ந்ததா. அப்ப நம்ம இதுல எதை எடுப்போம்? முத்துக்களை பார்க்க விலையேற பெற்றதா. இப்ப முத்த வச்சிருந்தாங்க, இந்த வேதத்தையும் உங்க பக்கத்துல வைக்கிறாங்க. ஒரு கதை ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பாஸ்டர் என்ன செய்தாரா, ஒரு ட்ராக்ஸ் கொடுத்துட்டே இருந்தார். வேதத்தை குறிச்சு, வேதத்தின்படி அவர் நிறைய பேருக்கு ட்ராக்ஸ் கொடுக்கிறவர். வேத வசனங்கள் அநேக இருதயத்துல போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ட்ராக்ஸ் கொடுக்கும்போது ஒரு நாளில் அவர் யோசிச்சார், சரி ஒவ்வொருவருக்கும் நம்ம ட்ராக்ஸ் கொடுக்கறத விட வேதத்தின் வழியா நம்ம வேத புத்தகத்தை நம்ம கொடுப்போம். புதிய ஏற்பாடு எல்லார் கையிலும் நம்ம கொடுக்கலாம். ஒவ்வொருத்தர் கையிலையும் இதை கொடுத்தா பேப்பரை நெசைக்கு போட்டுருவாங்க. ஒரு புக்கை கொடுத்தா எடுத்துட்டு போய் புக்கா இருக்குன்னு சொல்லி வீட்லயாச்சும் வைப்பாங்கன்னு சொல்லி யோசித்து ஒரு 10,000 புதிய ஏற்பாடு புத்தகத்தை, வேதாகமத்தை அச்சடித்து அது கொண்டு வந்து எல்லாருக்கிட்டையும் கொடுத்தார். எல்லார்கிட்டையும் கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து அதை வாங்குறாங்க, வாங்காம போயிடுறாங்க, வாங்குறாங்க, வாங்காம போயிடுறாங்க. இப்படி அநேக முறை அதை செய்யும் பொழுது அவர் என்ன செய்தாரா, ஒரு இடத்துல போயிட்டு ஒரு மீட்டிங்ல கலந்து கொள்ளும் பொழுது ஒருத்தருக்கு ஒரு சில பேருக்கு அந்த போட்டியை வைத்தார். அநேக ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு போட்டியை வைத்தார். அதாவது என்னன்னா, இந்த வேதத்தையும் வேதாகமத்தையும் ஒரு 500 ரூபாய் நோட்டையும் வச்சு ரெண்டு இது கையில வச்சு உங்களுக்கு இதுல எதை வேணும் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் வந்து அந்த 500 ரூபாய் நோட்டை மாத்திரம் தான் கையில எடுத்தாங்க. வேதாகமத்தை கையில எடுக்கலையா? எது எடுக்கலையா? வேதாகமத்தை எடுக்கல. நிறைய பேர் வந்து 500 ரூபாய் நோட்டை பார்த்த உடனே எல்லாருக்கும் என்ன ஆசை? காசு தானே கொடுக்கிறாரு, முதல்ல நம்ம காசு தான், இது என்ன வார்த்தை தானே, இது ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அநேகர் அற்பமாய் நினைச்சு எது முக்கியமோ அதை மாத்திரம் எடுத்தாங்க. எது உலகத்துல அழிந்து போகிறது எதுவோ அதை மாத்திரம் ஜனங்க எடுத்துட்டு போனாங்க. அநேகர் வந்து எடுக்கும்போது ஒரு சின்ன குழந்தை மாத்திரம் குடுகுடுன்னு ஓடி வந்து காசை பத்தி அதுக்கு தெரியாது. ஆனா அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, சின்ன பிள்ளைங்க கிட்ட ஒரு புக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்னமா அந்த புக்கு மாதிரி இருந்தா உடனே அந்த புத்தகத்தை வாங்கிக்கங்க. எல்லாரும் பாருங்க, சின்ன பிள்ளைக்கு காசை பத்தி அதிகமா தெரியாது, பணத்தை பத்தி அதிகமா தெரியாது. எது நிறைய இருக்கோ அதுதான் பிள்ளைங்க அதிகமா எடுக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த பிள்ளை குடுகுடுன்னு ஓடி வந்த உடனே கையில பார்க்கும்போது இது மெலிசா இருக்கு, இது கனமா இருக்கு. தடிசா இருந்ததுனால அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசை, இவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை அந்த வேதாகமத்தை எடுத்துச்சு. வேதாகமத்தை எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடி அவங்க அப்பா பக்கத்துல உட்கார்ந்து கொள்ளும்பொழுது எல்லாரும் வேதத்தை இது பண்ணாங்க. உடனே படிக்க ஆரம்பிச்சாங்க. மெசேஜ் போயிட்டே இருக்கு. உடனே நான் கொடுத்த வேதாகமத்தை எத்தனை பேர் எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது யாருமே கை தூக்கல. நான் கொடுத்த 500 ரூபாய் நோட்டு எத்தனை பேர் எடுத்தீங்கன்னா எல்லாருமே கை தூக்குனாங்க. சரி, உங்களுக்கு கையில இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னா 500 ரூபாய் நோட்டு இருக்கு. சரி, இப்ப அந்த வேதாகமத்தை எடுத்தவங்க யாரு அப்படின்னா அந்த பிள்ளையோட அப்பா எழுந்து நின்றாங்க. எழுந்து நின்றோடனே, ஐயா வேதாகமத்தை எதனால உங்க பிள்ளை எடுத்தாங்க? எனக்கு தெரியல ஐயா, ஆனா என் பிள்ளைக்கு நான் சின்ன வயசுல இருந்து ஏசப்பா வார்த்தையை கொஞ்சம் சொல்லி கொடுத்தது உண்டு அப்படின்னு நினைக்கும் போது, சரி அந்த வேதாகமத்தை திறந்து பார்த்தீங்களா? இல்லையா. வேதாகமத்தை திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த வேதாகமத்தை திறந்து பார்த்தா அந்த வேதாகமத்துல 1,50,000 செக்கு அதை வச்சிருந்தாங்க. எது வச்சா 1,50,000 ஒரு செக் அதை வச்சிருந்தாங்க. அதை எடுத்து எல்லாருக்கும் காட்ட சொன்னாங்க. காட்டும் போது எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி பயந்து போயிட்டாங்க. ஒரு மாதிரி ஆச்சரியம், ஐயோ நம்ம கொஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு விலை உயர்ந்தத இன்னைக்கு மனுஷனுடைய கண்ணுக்கு மறைவா இருக்கிறது தெரியல. எது வெளிப்படையா இருக்கோ, எது அழகா இருக்கோ, எது உயர்ந்ததுன்னு நினைக்கிறானோ அதை எடுத்துக்கிறான். ஆனா மறைந்து இருக்கிற இந்த வேதத்தை அவன் எடுக்க மறந்து போச்சு. பாருங்க, 1,50,000 அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் வெகுமதியாய் கொடுத்தார். நம்ம ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், இந்த உலகத்துல நம்ம ஆசைப்படுறது எல்லாமே அழிவுக்குரியது. ஆனா இது அழியாத நித்தியத்துக்குரியது. நம்ம ஆசைப்பட வேண்டியது எது? வேதாகமத்தை, வேத புத்தகத்தை தான் நம்ம ஆசைப்படணும். அல்லேலூயா. எல்லாரும் வாயில வயிற்றுல ஐயோ கொஞ்சத்துல 1,50,000 நான் இழந்துட்டேனே, கொஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு. அல்லேலூயா. உலகம் அதுதான், பணம் பொருளை தேடி ஓடுதே தவிர தன் ஆத்மாவுக்கு எது ஆதாயம், என் ஆத்மாவை ரட்சிக்க கூடியது எது அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. அல்லேலூயா. அநேக பேர் சோதனையை சகிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன சிஸ்டர்? வேதத்தை எடுக்காதனால. நிறைய பேர் சோதனையில் உடைந்து போவதற்கு காரணம் என்ன?
நிறைய பேர் செத்து போவதற்கு காரணம், ஒரு சின்ன வேதனையை கூட தாங்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? வேத வசனம் உன் இருதயத்துல மருந்தாய் மாறல, பலமா மாறல, உணவா மாறல. அதனாலதான் சோதனையை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த வேதத்தை நீங்க படிச்சு பாருங்க, எவ்வளவு சோதனை வந்தாலும் அதை சகித்து ஓடும்படியான நல்ல ஒரு மன தைரியத்தை இந்த வேதம் நமக்கு கொடுக்கும். அல்லேலூயா. வேதமே நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சம். வேதம் தான் நம்ம பாதத்திற்கு தீபம், வேதைக்கு வெளிச்சம். அப்ப இந்த வேதத்தை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் சோதனையை நம்ம ஜெயிக்க முடியும், சகிக்க முடியும். அல்லேலூயா. அதனால ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிங்க, ஜெபத்துல இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை சோர்ந்து போகாமல் இருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன? சோர்ந்து போகாமல் இருங்க. நிறைய பேர் சோர்வோடு வந்திருக்கிறீங்களா? நெருக்கப்பட்டு வந்திருக்கிறீங்களா? கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? கடைசி தருணம் பாஸ்டர், இங்க வந்துட்டு என் வாழ்க்கை அவ்வளவுதான், நான் முடிச்சுக்கலாம்னு சொல்லி ஒருவேளை சிந்தையோட வந்திருக்கீங்களா? இல்ல என் வாழ்க்கையில சோதனையே சகிக்க முடியல, ஏதோ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தாலாச்சும் என் சோதனை மாறும், வேதனை மாறும் சொல்லி கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்க நம்பிக்கை வீணாய் போவது இல்லை. நாளிலே நீங்க சோதனையை சகிப்பது எப்படி, சோதனையிலிருந்து மீளுவது எப்படி, சோர்ந்து போகாமல் இருப்பது எப்படி? அநேக சோர்வு நிமித்தமா நீங்க இந்த இடத்துல கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வாங்கினதை கொடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம், இல்ல கொடுத்ததை வாங்க முடியாமல் இருக்கலாம். பலவீனமோ, போராட்டமோ, நிந்தையோ, மனுஷனுடைய நெருக்கடியோ, இது நிமித்தமாய் சோர்வோடு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தையை நம்ம கூர்ந்து கவனிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க, கூர்ந்து வேத வசனத்தை கவனிங்க. அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையில எந்த மனிதன் நிலைத்திருக்கிறானோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது என்னவென்றால், சோர்ந்து போகாத. சில கடினமுள்ள வார்த்தை வரும்போது சோர்ந்து போகாத. சில பாஸ்டர்கள் வேதத்தின் வழியாய் புத்தி சொல்லும் போது சோர்ந்து போகாத. வேதம் அழகாய் நமக்கு நினைவூட்டுகிறது என்னவென்றால், என் மகனே. அழகான ஒரு வார்த்தை ஆண்டவர் நம்ம மத்தியில முன்மொழிகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை ஒரு தகப்பனா இருந்து நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை, என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாத. அவர் சொல்லும் போது சில வார்த்தை நம்ம இருதயத்துக்கு தேடி கடினமா வரும். ஆலயத்துல நம்ம வந்து உட்காரும், ஆறுதல் உள்ள வார்த்தை வருமா அப்படின்னு. அன்னைக்கு தான் ஆண்டவர் பயங்கரமா பேசுவார், உள்ளுல குத்துரா மாதிரி பேசுவார். அந்த வார்த்தை வரும்போது ஆண்டவரை அறிந்தவர்கள், வேதத்தை புரிந்தவர்கள், வேதத்தை உணவா எடுத்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவர் என்னை குறித்து எதையோ திட்டம் வைத்து என்னை மாற்ற விரும்புகிறார் என்று புரிந்து கொள்வாங்க. ஆனால் வேதத்தை ஏனோ தானோ என்று பயன்படுத்துகிறவங்க, இந்த பாஸ்டருக்கு வேலையே இல்லை, எப்ப பாரு என்னத்தான் புத்தி பேசுறார் என்று அவர்கள் இருதயம் கசங்குகிற சில மனிதர்கள் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் எதை பேசினாலும் நீதியாய் பேசுகிற தேவன், எதை பேசினாலும் நியாயமாய் பேசுகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, என் மகனே. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படி புத்தி சொல்வார்களோ அது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தகப்பனாய் இருந்து நமக்கு நல்ல ஒரு வழியை காண்பிக்க அவர் விரும்புகிறார். சொல்றியா, என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாத, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சில நேரத்துல ஆண்டவர் நம்மை திட்டுவாங்க. சில நேரத்துல நம்ம வார்த்தையில வேத வசனத்தின் மூலமா நம்மள ஆண்டவர் சொல்லுவாரு, நியாயத்திருப்பாரு, புத்தி சொல்லுவாரு, கடிந்து கொள்வாரு. அந்த நேரத்துல நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கும். வேத வசனம் நமக்கு நேரா கடந்து வருதுன்னா சோர்ந்து போகாமல் இருக்கும். முதல்ல வேத வார்த்தையில நம்ம சோர்ந்து போக கூடாது. நான் வேதத்தை திறந்தாவே இப்படிதான் வரணுமா, வேதத்தை படிச்சாவே இப்படிதான் வரணுமா? கர்த்தருடைய வேதம் ஒரு மனுஷனை புடமிட நினைக்குமே தவிர ஒரு மனுஷனை பாதாளத்துல கொண்டு போய் விடணும்னு நினைக்கிறேன். அவர் காப்பாற்றுகிற தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
நம்மை காப்பாற்றுகிறவர், பாதுகாக்கிறவர், தாயினும் மேலாய் அன்பு வைத்தவர். அவர் சில நேரத்துல பாசத்தையும் காட்டுவார், சில நேரத்துல கண்டிப்பையும் கொடுப்பார். அவரிடத்துல ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்க, கண்டிப்பும் உண்டு, தண்டிப்பும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்தவம் தான் ஆண்டவரோடு அவரோடு கூட இருக்க முடியும். அதை ஏற்றுக்கொள்ளுகிற சபை தான் ஆண்டவரோடு இருக்க முடியும். அதை நிராகரிக்கிற சபை விழுந்து போகும். அதை நிராகரிக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய சந்நிதியில் சேர முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது நம்ம சோர்ந்து போகாமல் இருப்பது நல்லது. அவர் சொல்லுகிறார், என் மகனே, நான் கடிந்து கொள்ளப்படும் போது நீ சோர்ந்து போகாத. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை எப்பவுமே நம்ம நல்ல வழியில நடத்ததான் நினைக்கிறாங்க. நேத்து ஒரு இடத்துல நான் போகும்போது 2 எஸ்ஐ வரும்போது, அவங்க 2 எஸ்ஐ அவங்க பெரிய பெரிய நல்ல ஒரு போஸ்டிங்ல இருக்கிறாங்க, ஹை போஸ்டிங். அவங்க 2 பேரும் அவங்க நேத்து என்னை பார்த்த உடனே வந்து, சார் நல்லா இருக்கிறீங்களா சார் அப்படின்னாங்க. 2 பேருமே. எனக்கு அவங்க சல்யூட் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. என்னை பார்த்த உடனே 2 பேரும் சல்யூட், ஹை போஸ்டிங்ல இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு என்ன யாருன்னு தெரிஞ்சிருக்கு. சார் நல்லா இருக்கிறீங்களா சார்? நல்லா இருக்கிறேன் சார். அவங்க பேசும்போது என்னால் என்ன சொல்றதுன்னு தெரியல. உடனே வந்து, ஆமா சார், உங்களை நான் பார்க்கணும்னு நினைச்சேன், நான் திருவள்ளூர்ல பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் பார்க்க முடியல அப்படின்னு. எனக்கும் ஒரு டவுட்டா இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து, சார் நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கணும், உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் ஃபோன் பண்ணிட்டு உங்களை பார்க்க வரேன் அப்படின்னா. சரின்னு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு, பாருங்க, அவருக்கு காரியம் ஆக வேண்டும் என்பதற்கு, ஏதோ ஒரு காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக என்கிட்ட என்ன பேசுறாரு, சார் ஹோட்டலுக்கு போயிட்டு உங்களுக்கு மட்டன் பிரியாணி நான் வாங்கி தரட்டுமா? போலீஸுக்கெல்லாம் நாம தானே கொடுப்போம், ஆமா தானே? ஆனா அவரோ என்ன சாப்பிட வைக்கணும்ன்ற ஒரு குறிக்கோள் அவர்கிட்ட 2 பேர்கிட்டமே இருக்கு. அவர் சொல்றாரு, அவர் பக்கத்துல இருக்கிற அவருடைய கம்மி போஸ்டிங்ல இருக்கிறவர் பார்த்து சொல்றாரு, ஏயா இங்க வரன்னு தெரியும், சாரை தானே பார்க்க போறேன்னு தெரியும், நீ ஒரு பிரியாணி பொட்டலம் வாங்கி வரத்துக்குன்னு அப்படின்னு அவர் திட்டுறாரு. சாரி சார், மறந்துட்டேன் சார், சார் எங்க கூட வச்சு வாங்க, சாப்பிட்டுட்டு வந்துருங்க சார், எனக்கு வேணாம் சார், பரவாயில்ல இருக்கட்டும். பாருங்க, ஏதோ ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றாதான் ஒரு மனுஷன் உங்ககிட்ட தாழ்மையா பேச முடியும். ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. எது சரியோ எது தவறோ அதை சரியாய் சுட்டி காட்டுகிற ஒரு வல்லமையுள்ள தேவன் தான். அப்புறமா கடைசியில் அவர் பேசும்போது சொன்னாரு, சார் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் தான் வேலை செய்வீங்க தெரியும், நீங்க ஒரு நாள் கண்ணு பார்க்கறதுக்கு வரணும், எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்ப ஏதோ ஒரு காரியம் ஆகணும்னு தான் ஒரு மனுஷன் நம்மளுடைய காலை சுத்துறான். புரியுதுங்களா? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. கண்டிக்க நேரத்துல கண்டிப்பு நிச்சயமாய் கொடுக்கிற குணப்படைத்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மகனே, நான் கடிந்து கொள்ளப்படும் போது நீ சோர்ந்து போகாத. ஆண்டவருடைய வார்த்தை சில நேரத்துல நமக்கு முள்ளு மாதிரி குத்தும் போது நம்ம அதுல சோர்ந்து போயிடக்கூடாது. நிறைய சபைகள் விழுந்து போவதற்கு காரணம் என்ன? அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் அவர்களுக்குள்ள இல்லை. அவர்கள் இருதயம் எதை பாக்குதுன்னா, பாஸ்டரே தான் பாக்குது. பாஸ்டர் இதை சொல்றாரு, இதை பேசுறாரு, இதை செய்யறாரு. பாஸ்டருக்கு அவசியமா? விசுவாசிகளை காயப்படுத்துறது அவசியமா? ஒரு பிள்ளைக்கு தகப்பன் நல்வழியை சொல்லி கொடுத்தாதான் அந்த பிள்ளை நல்ல வழியில நடக்கும். பாஸ்டர்களும் தகப்பன் மாதிரி தான், தகப்பன் ஸ்தானத்தை பெற்றிருக்கிறாங்க. அதை நல்லா புரிந்து கொள்ளணும் சபை மக்கள். சில பாஸ்டர்கள் வந்து விசுவாசிகளை, சபை மக்களை கடினமா பேசுறாங்கன்னா, பிள்ளை போல தகப்பனாருடைய ஸ்தானத்திலிருந்து பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வது நல்லது. காரணம் என்ன? எப்படியாவது சபை பரலோகத்துக்கு போகணும். சபை என்பது கட்டிடம் அல்ல. தெளிவா புரிஞ்சுக்கணும், நீங்களும் நானும் தான். எப்படியாவது இந்த சபை ஆண்டவருடைய சமூகத்துல போயிடணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது அதை ஏற்றுக்கொண்டு மாறுவது நல்லது, அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வது நல்லது. வேதம் சொல்லுது, நான் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாத. அதுக்கு உள்ள வசனம் சொல்லுது, கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். பாருங்க, இந்த வேதம் சொல்லுது அழகா, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். கர்த்தர் யார் மேல அன்பு வச்சிருக்கிறாரோ அவங்களதான் ஆண்டவர்
கண்டிக்கிறாரு, கண்டிப்பார். ஒரு பிள்ளைய ஒரு தகப்பன் எப்பவுமே திட்டிட்டே இருக்கிறாருன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கவே இல்லை. நல்லா கேக்குறீங்களா? அப்பா அம்மா ஒரு பிள்ளைய திட்டுறாங்கன்னா அந்த பிள்ளைக்கு அப்பா அம்மா பிடிக்காம இல்லை, அந்த பிள்ளைய அப்பா அம்மா பிடிக்காததுனால இல்லை, அந்த பிள்ளைய ரொம்ப நேசிக்கிறதுனாலதான் நாளைக்கு என் பிள்ளை இந்த சமுதாயத்துல நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல குணம் இருக்கிறதுனாலதான் அந்த பிள்ளையை சிரிக்கிறாங்க. இது இன்றைய காலத்துல அநேக பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொன்னா போதும் செத்து போறது, ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஓடி போறது, ஒரு வார்த்தை சொன்னா போதும் இந்த வாழ்க்கையே வேணாம் சொல்லுவது இல்லையா? சோதனை வாழ்க்கையில இருந்தாதான் ஒரு சாதனையை நம்மளால படைக்க முடியும். அல்லேலூயா. அநேக பேர் இந்த வேதாகமத்துல சாதாரணமா ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றுட்டாங்களா? ஆண்டவரோடு கூட வலது பரிசத்துல இருக்கிறாங்களா? இல்லையே. சோதனை, நெருக்கம், அடி உத. அல்லேலூயா. ஓடுனவங்க எல்லாம் திருப்பி ஆண்டவருடைய சமூகத்துல வந்துட்டாங்க. வந்தவங்க எல்லாம் சோதனையை சகிச்சாங்க. பவுல் என்ற ஒரு தேவ மனிதன், பயங்கரமான படிப்பாளி, நல்ல ஒரு நாலேஜ், நல்ல ஒரு மனிதன். ஆனா சவுலா இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் நேர்ந்த அநேக இவரை பார்த்து பயந்தாங்க. என்னைக்கு ஆண்டவர் இவரை தொட்டு பவுலாய் மாற்றினாரோ அன்றையிலிருந்து அநேக பேர் இவரை நொறுக்குனாங்க. அவர் நினைச்சாரு, நான் ஆண்டவருக்கு விரோதமா எழும்பும் போது எனக்கு அநேகர் பயந்தாங்க, இன்னைக்கு நான் ஆண்டவருக்குரியவனாய் மாறும்போது அநேகர் என்னை பகைக்கிறாங்க. பகைத்தாலும் அவர் ஆண்டவரை விட்டு ஓடல. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு அல்ல, என் குறைச்சலினாலும் நான் சொல்லல, பலத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலே அல்ல, தேவனுடைய ஆவியினால என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நான் வாழ்வது என் பலம் இல்ல. பவுலை குறிச்சு நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப அவருடைய வாழ்க்கை ரொம்ப பாவம்னு சொல்லலாம். ரொம்ப பாவம். அவர் சரீரத்தில் இல்லாத பலவீனமே இல்லை. அவ்வளவு பலவீனத்திலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். பனியிலும் மழையிலும் காற்றிலும் மனுஷனுடைய கோபத்தில் அகப்பட்டு வாழ்ந்தவர் தான் பவுல். அவரை போல ஒரு தேவ மனிதன் இல்லை. ஆனாலும் தேவனுடைய பிரமாணங்களை அவர் கற்றுக்கொண்டார். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறார். அது நல்லா புரிந்து கொள்ளணும். அப்போஸ்தலர் ஊழியம் என்பது சாதாரணமானது அல்ல. வடி உத எல்லாமே இருக்கும். காரணம் என்ன? ஆண்டவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளணும்னா சோதிக்கப்படணும். தங்கத்தை சாதாரணமா நம்ம விலை கொடுத்து வாங்குறோமா? அந்த தங்கம் நமக்கு சாதாரணமா கிடைச்சிருதா? கருப்பு தங்கம் நம்ம எதை சொல்லுவோம்? நிலக்கரியை தான் கருப்பு தங்கம் சொல்லுவோம். அந்த நிலக்கரியை உடைக்கிறத பார்த்துருக்கீங்களா? நான் அன்னைக்கு வீடியோல பார்த்தோன்னே ரொம்ப மனசு துக்கம் ஆயிடுச்சு. ஐயா, இவ்வளவுதான் இடம் ஆயிட்டு இவ்வளவுதான் ஆயிட்டு. அந்த நிலக்கரிக்குள்ள உட்கார்ந்துகிட்டு உடைக்கிறாங்க, வழியே இல்ல, இப்படி தலையை சாய்ச்சிக்கிட்டே தான் எவ்வளவு நேரம் அதுக்குள்ள பாதாளம், அதுக்குள்ள அந்த நிலக்கரியை உடைச்சிட்டு இருக்கிறாங்க. தண்ணி வசதி இல்லை, ஒண்ணும் கிடையாது, தலையில ஒரு லைட்டை மாத்திரம் மாட்டிக்கிட்டு உடைக்கிறாங்க. உடைக்கும் போது மொத்த பல பலன்னு கொட்டுது. அவ்வளவு பயமின்றி அதை உடைச்சு எடுத்து அங்கிருந்து ஒரு டப்பால போட்டு அங்க தர அங்கிருந்து ஒரு ஆள் இழுக்கிறான் உட்காந்துக்கிட்டு, அங்கிருந்து ஒரு ஆள் படுத்துக்கிட்டே இருக்கிறான் கயிறை. அவ்வளோத்தையும் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்பதற்காக அவ்வளவு பாடுபடுறாங்க. ஒரு தங்கத்தை நம்ம சாதாரணமா விலை கொடுத்து வாங்குறோமே, அது வருவதற்கு முன்பாக அது எவ்வளவு நெருக்கப்படுகிறது தெரியுமா? எவ்வளவு நெருப்புல சுட்டரிக்கப்படுகிறது தெரியுமா? அவ்வளவு சோதனை அது சகிச்சாதான் அதோட தரத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய பேர் அழகா இருக்கு பாஸ்டர், நான் ஒரு கடைக்கு போனேன், அவ்வளவு அழகா இருக்கு அந்த செயின். காரணம் என்ன? அது சுட்டெரித்ததுனால தான், நெருப்புல போட்டு வாட்டி எடுத்ததுனால தான் அந்த அழகு அதுக்கு வந்தது. இன்னைக்கு கிறிஸ்துவராகிய நீங்களும் நானும் அழகாய் மாற வேண்டும் என்றால் வேத வசனத்தினாலே நம்ம புடமிடப்படணும். நம்புறீங்களா? வேத வசனத்தினாலே நம்ம சீர்படுத்தப்படணும். ஒண்ணுமே இல்லைன்னு அழகா மாறிடுவேன் அப்படின்னா அது நிலையானது அல்ல. தெளிவா புரிஞ்சுக்கணும். சபையாகிய நீங்களும் நானும் தெளிவா புரிந்து கொள்ளணும். நெருக்கப்படாமல் உபத்திரவப்படாமல் வாழ்க்கையில கர்த்தரோடு நம்ம நெருங்கவே முடியாது. இது தெளிவான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஆகையினால சோதிக்கப்படுவது, சோர்ந்து போகாமல் இருப்பது, எல்லா நேரத்திலையும் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம மத்தியில கடந்து வரும்போது சோர்ந்து போகவே கூடாது. நிறைய பேர் வராங்க, சபையை விட்டு போறாங்க. காரணம் என்ன? அந்த பாஸ்டர் என்ன திட்டாரு. பாஸ்டருக்கு ஒண்ணு திட்டணும்ன்றது வேண்டுதல் இல்லை,
எப்படியாவது ஆண்டவருக்குள்ள போயிடணும், எப்படியாவது மாறணும். டைம் லேட்டா வரீங்க அப்படின்னு சில நேரத்துல கேட்டா, பாஸ்டர் என்ன தெரியும், அவர் ஊழியத்தை தான் செய்யறாரு, நாங்களாம் எவ்வளவு வேலை செய்யறோம் தெரியுமா? வேலைகள் எல்லாம் ஒண்ணு மாத்திரம் சொல்லட்டுமா, குடும்பத்தில் இருக்கிற வேலையை விட ஊழியத்தில் இருக்கிற வேலை அதிகம். சாதாரணமா நினைச்சிருக்கவே முடியாது. நிறைய பேர் நினைக்கிறது அதுதான், பாஸ்டருக்கு நேரம் வந்துடுறாங்க, அவங்களுக்கு என்ன இருக்கு? இல்ல, ஊழியம் என்பது சாதாரண குடும்பத்தை கூட ஈஸியா நடத்தலாம், ஊழியத்தை நடத்தவே முடியாது. ரொம்ப பாரப்பட்டு நடத்தணும், ரொம்ப பாரமானது நுகம், அத்தனையும் கடந்தாதான் கர்த்தருடைய சமூகத்துல போக முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் தான். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எடுத்து வாசித்து பாருங்களேன், அப்படியே அந்த சாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா, கேட்க காது உள்ளவன் கேட்க கடவன். காது இருந்தா இந்த வேத வசனத்தின் சத்தத்தை ஒவ்வொரு சபையும் கேட்கணும். கேட்டாதான் மன மாறுதல் உண்டாகும். இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் மாறாமல் இருப்பதற்கு காரணம் நான் இன்னைக்கு சொல்லுவாங்க தரமா, வேதம் அவர்கள் செவிகளில போல. இன்னைக்கு நிறைய பேர் மாறாமல் இருப்பதற்கு காரணம் அந்த வேதம் இருதயத்தோடு பேசல. நம்புறீங்களா? நான் சோதிக்கப்படவே கூடாதையா, நான் வந்துடணும், சாதாரணமா போயிடணும். கன்ஃபார்மா இன்னைக்கு நான் சொல்றேன், அப்படிப்பட்ட சபை நிலை நிற்காது. அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்துல போக முடியாது. யாரா இருந்தாலும், அது ஊழியக்காரரா இருந்தாலும், நீங்களும் நானும் யாரா இருந்தாலும், கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்காத யாரா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல போக முடியாது. அல்லேலூயா. அதனால கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாமல் இருப்பது நல்லது. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது, எதுலெல்லாம் நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கணும்? இப்ப நம்ம பார்த்தது என்னன்னா, சோர்ந்து போகாமல் இருக்கணும். நாம எதுலெல்லாம் சோர்ந்து போகாமல் இருக்கணும்? முதலாவது, ஜெபம் பண்ணும் போது நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கணும். ஜெபம் பண்ணுவதுல, ஜெபம் செய்வதில் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு அநேக பேருக்கு என்ன ஒரே ஒரு கஷ்டம் அப்படின்னா, படுத்துட்டே இருப்பாங்க. அந்த ஜெப நேரம் வரும்போது எழுந்து ஜெபிக்கணுமா, கொஞ்ச நேரம் படுத்துறோம். சில நேரத்துல நானும் அப்படி இருந்தேன். அதே போல வேலை அதிகமா இருக்கும். ஜெப நேரம் என்பது வரும்போது அப்பதான் நிறைய வேலை வரும். அந்த நேரத்துல ஜெபத்தை அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த வேலையை முதல்ல முடிக்கலாம். அநேக பேருக்குள் இருக்கிற அலட்சியமான ஒரு தன்மைகள் மாறணும். வேதம் சொல்லுகிறது, முதலாவது நம்ம எப்படி இருக்கணுமா, ஜெபம் பண்ணும்போது சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? இதுல ஒரு மனுஷியை குறித்து ஆண்டவர் அழகா பேசியிருப்பார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த வேதத்தை படிக்கும் போது அந்த வேதத்துல அந்த மனுஷன் செய்த காரியம் என்ன? அடுத்தது, வெகு நாள் வரைக்கும் அவளுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்து இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இந்த வேத வசனத்துல நீங்க வாசிக்கும் போது ஒன்று கற்றுக்கொள்ளுங்க, அந்த நியாயாதிபதி பொல்லாதவன், உதவி செய்யாதவன். இது யாருக்கு தெரியும்? அந்த விதவைக்கு தெரியும். இவங்கிட்ட போனா நியாயம் கிடைக்காது அப்படின்னு அந்த விதவைக்கு தெரியும். ஒரு பழமொழி தெரியுமா உங்களுக்கு? கரைப்பான் கரைத்தா கரைப்பான் வந்து சாதாரணமானது அல்ல, கல்லையும் கரைச்சிடும். அப்போ இந்த விதவை அவன் கொடுமையானவன், இருதய கடினம் உள்ளவன், கல் நெஞ்ச படைத்தவன். அவங்கிட்ட போனா நியாயமே கிடைக்காதுன்னு அந்த விதவிக்கு தெரிஞ்சும் போயிட்டு அந்த மனுஷனிடத்துல போகிற முயற்சியை விடவே இல்லை. அந்த சோர்வு வரவே இல்லை. நீங்க இதை படிச்சு பாருங்க, அழகா புரியும். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய், எனக்கு என் எதிராளிக்கு இருக்கிற, படிங்க,
எனக்கும் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் மனதில்லாதிருந்தது. வெகு நாள் வரைக்கும் மனதில்லாம இருந்தது. யாருக்கு? அந்த நியாயாதிபதி. வெகு நாள் வரைக்கும். அப்புறம் கொஞ்சம் நினைச்சு, வெகு நாள்னா ரொம்ப நாள். அப்போ அந்த ரொம்ப நாள் வரைக்கும் விடாமல் அவங்ககிட்ட போய் பேசிட்டே இருக்கிறா. எனக்கு இதுல நியாயம் வேணும், நியாயம் வேணும், நியாயம் வேணும். ஆனாலும் அந்த 7வது வசனத்தை வாசிங்க. இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அரட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். பாருங்க, ஒரு நாள் வரைக்கும், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமல், அவனுக்குள்ள பேசுறான், நான் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். இந்த 2 கேட்டகரி உள்ள ஒரு மனுஷனத்துல யாராச்சும் போவாங்களா? ஐயா, உங்களை வந்து இப்ப நீங்க பேச யாரோ ஒருத்தர் கிட்ட போய் நியாயம் கேட்க போறீங்க. இந்த மனுஷனால நியாயம் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அந்த மனுஷன் உங்களை நிராகரிக்கிறான், அவமானப்படுத்துறான், துக்கப்படுத்துறான், வேதனைப்படுத்துறான், காரி மூஞ்சில துப்புறான். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நீங்க என்ன பண்ணுவீங்கம்மா? அடுத்த வீட்டு வாசல்ல போய் நிப்பமா? அடப்போயா, அவன் நல்லவன் போனா, அவன் இப்படியெல்லாம் பேசுறான், அவன்கிட்ட போறத விட என் பிரச்சனையே இப்படியே இருக்கிறது, இந்த பிரச்சனையே நான் செத்து போறேன் சொல்லுவோமா சொல்ல மாட்டோம்? ஒரு சோறு வருமா வராதா? இதற்கு உதாரணமா தான் ஆண்டவர் ஜெபத்தை சொல்றார். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஜெபம் செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்கணும். சாதாரண ஒரு மனுஷங்கட்டியே இந்த விதவை இவ்வளவு போராடுவான்னா, எல்லாவற்றையும் கொடுக்க திராணி படைத்த ஆண்டவரிடத்துல நம்ம போராடுவது நீதியா, நியாயமா, கரெக்டா? சொல்லுங்க, நல்லது தானே? பாருங்க, மனதில்லாதவன், ஆண்டவருக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன், ஒரு பொருட்டா என்ன தெரியாத ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் ஒரு மகளை ஒரு பெண்ணு கொடுப்பான்னா, எல்லாவற்றையும் கொடுக்கிற வல்லமை படைத்த ஆண்டவரிடத்துல நாம எவ்வளவு முயற்சி செய்யணும். இன்னைக்கு நமக்கு இருக்கிற கேட்டகரி எண்ணங்கள் என்ன அப்படின்னா, நான் போய் முட்டி போடுவேன், திரும்பி வரதுக்குள்ள என் வீட்டுல அந்த அதிசயம் வந்துடணும். இயேசுவேன்னு கூப்பிடுவேன், உடனே அவர் பதில் கொடுத்துடணும். இன்னைக்கு நிறைய பேருடைய எண்ணங்கள் அதுதான். கேக்குறீங்களா? புரியுதுங்களா? சில நேரத்துல என் உலக வேலையில நான் ஓடுவேன், ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, ஆனாலும் என் சத்தத்தை என் ஆண்டவர் கேட்கணும். நான் அவருக்கு எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனா அவர் எனக்கு எல்லாமே செய்யணும். இது அவர் இரக்கம் படைத்தவர் கொடுப்பார். ஆனா இது நீதியா அப்படின்றத நீங்களும் நானும் நினைச்சு பார்க்கணும். சிஸ்டர், நீங்க சொல்றீங்க பாப்பா கிட்ட கடைக்கு போயிட்டு வான்னு, நான் கடைக்கே போக மாட்டேன்ற பிள்ளைக்கு வந்து உங்களால ஏதாவது செய்ய முடியுமா? அந்த கடைக்கு போற நீங்களே ஏதாவது வாங்கிட்டு வருவீங்களா? போக மாட்டேன், உங்களுக்கு அது மட்டும் வாங்கிட்டு கொடுக்கணுமா? வேலையை பாரு போ சொல்லுமா? சொல்ல மாட்டேன். நான் என் பிள்ளைய நடந்து சொல்லுவேன், போக மாட்டேன், உனக்கு மட்டும் வாங்கி தரணுமா? நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ சாதாரண ஒரு விஷயத்திற்கே நம்ம ஒரு மனுஷனை பிள்ளைய நிராகரிக்கிறோம்னா, ஆனா அவர் அப்படி நடந்து கொள்ளவே இல்லை. பாருங்க, மனுஷனை மதியாத, தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷனிடத்துல இவ்வளோ போராட்டம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குன்னா, எல்லாவற்றையும் வல்லமை படைத்த ஆண்டவரிடத்துல நம்ம போராடி ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்றதை சபை என்றைக்கு புரிந்து கொள்ளுகிறதோ அன்றைக்கு தான் ஒரு ரட்சிப்பு வரும். யாக்கோபு எடுத்துக்கொள்ளுங்க, யாக்கோபு எடுத்துக்கொள்ளுங்க, அன்னாலை எடுத்துக்கொள்ளுங்க, எசேக்கியாவை எடுத்துக்கொள்ளுங்க. ஜெபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை காண செய்யும். அதுவும் என்ன ஜெபம் தெரியுமா? போராடி ஜெபிக்கிற ஜெபம், விடாப்பிடியாய் ஜெபிக்கிற ஜெபம், கண்ணும் கருத்துமாய் ஜெபிக்கிற ஜெபம், ஒரே குறிக்கோளோடு ஜெபிக்கிற ஜெபம். நான் அற்புதத்தை பார்த்தே ஆவேன், ஆனா அந்த ஜெபத்தை நான் விட மாட்டேன். அந்த போராட்டம் நமக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. இந்த ஜெபம் எந்த மனுஷனுக்குள்ள எந்த சபையில் இருக்கோ அந்த சபை நிலைச்சு நிற்கும். அல்லேலூயா. போய் ஆண்டவருடைய சமூகத்துல நேரம் கூட இல்லாம ஒரு அட்டெண்டன்ஸ் போடுறது ஜெபம் வந்து என்னைக்குமே அற்புதத்தை பார்க்க செய்யாது. அல்லேலூயா. ஆமாங்க, இதுல நான் ரொம்ப நான் வந்து உணர்ந்திருக்கிறேன். என்னைக்கு ஆண்டவரிடத்துல போராடி நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபம் பலமாய் மாறுகிறது. ஒரே இரவு கர்த்தருடைய சமூகத்துல ஆசீர்வாதத்தை பிடிக்கிட்டான் யாக்கோபு. ஒரே ஒரு இரவு தான், ஒரே இரவுமா.
எல்லாரும் அவ்வளவு போராடும். ஆனா ஒரே இரவு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அப்படியே பிடிங்கிட்டு வந்துட்டான். அவனை பார்த்து சொன்னாங்க, எத்தனை திருடன் தகப்பனை ஏமாத்திட்டு ஓடி. எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்கம்மா, இப்ப ஒரு பிள்ளை வீட்டு வீட்டிலே இருக்கு, எல்லா வீட்டுக்குள்ளே இருக்கு, அந்த இடத்துல இருக்குன்னா அந்த பிள்ளையை பாக்குறவங்களாம் இங்கதானே இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளை 4 நாள் காணலைன்னா என்ன சொல்லுவாங்க, எங்க போயிட்டான், ஆளே காணும், என்ன ஆச்சு, ஆளே காணும். அப்படியே இருக்கிற ஆளு 4 நாள் ஆளை காணும்னா ஏதாவது ஒரு கதை ஜனங்கள் கட்டுவாங்களா இல்லையா? ஏதோ பண்ணிருப்பான். யாக்கோபுக்கு இந்த சூழ்நிலை உண்டாச்சு. அவன் ஓடி போகப்போ தகப்பனையும் சகோதரையும் அம்மாவையும் ஏமாத்திட்டு ஓடி போன ஒரு திருடன் பல பேர் பேசியிருக்கலாம். தவறு செய்த அதே நியாயாதிபதியா இருக்கிற அதே ஜனங்கள் பேசியிருக்கலாம். அன்னைக்கு தவறு செய்தவங்க அன்னைக்குதான் பார்த்து நியாயாதிபதியா மாறிடுவாங்க. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, நாமளும் தவறு செய்யறோம், ஆனா அந்த தவறை மறந்து அடுத்தவங்க தவறு செய்யும் போது நம்ம நியாயம் திருக்கிறோம் பத்தியா, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நாம உணரணும், நானும் இதுல இருக்கிறேன், முதல்ல நாம மாறணும். மத்தவங்களை நியாயம் ஒரு கை விரல் மத்தவங்களை காட்டுவதற்கு முன்னால 3 விரலை என்ன காட்டுதுன்றத மறந்துடவே கூடாது. அதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்றேன், ஒருத்தரை நியாயம் தீர்ப்பதற்கு முன்பாக நாம யார் என்பதை தெளிவா புரிந்து கொள்ளணும். பாருங்க, யாக்கோபு ஓடி போனா அநேகர் அவனை நியாயம் தீர்த்திருக்கலாம், கஷ்டப்படுத்திருக்கலாம், வேதனைப்படுத்திருக்கலாம். ஆனாலும் ஓடி போனோம் அப்படியே திரும்பி வந்திருந்தான்னா யாருக்காவது பிரயோஜனம் இருந்திருக்குமா? பேசின பேச்சு அதிகமா இருக்கும், தன் சகோதரன் கோபம் இறங்கி இருக்குமா? ஆனாலும் ஒரு வைராக்கியம், நான் வந்தவன் வெறுமையா போயிடவே கூடாது என்ற ஒரு வைராக்கியம் யாக்கோபுக்குள்ள இருந்ததுனாலதான் அந்த இரவு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய இந்த ஜபம் ஒருத்தருக்குள்ள, ஒவ்வொரு சபைகளுக்குள்ள, ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ள, ஒவ்வொரு இருதயத்துக்குள்ள வேணுங்க. நீர் எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய விடவே மாட்டான் ஆண்டவரே. ஆண்டவரிடத்துல போராடாம வேற யார் இடத்துலங்க போராடுவீங்க? ரட்சிக்க திராணி இல்லாத பிரபுக்களையும் ராஜாக்களையும் நீ நம்புவதை பார்க்கிறோம். என் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுது. இந்த ஜனங்கள் மறந்து போனாங்க. இன்னைக்கு நாம அதுதான் செய்யறோம். கண்ணிருந்தும் பார்வையற்றவர்களாக தான் நம்ம இருக்கிறோம். ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனை நம்புறோமே, எல்லாவற்றையும் கொடுக்கிற ஆண்டவருடைய சமூகத்துல மணிக்கணக்க எங்கேயோ இருக்கிற ஒரு மனுஷனை தேடி பஸ்லயும் ட்ரெயின்லயும் எங்கேயோ ஒரு இடத்துல டிராவல் பண்ணி நடந்து போய் அந்த மனுஷனை பார்த்து வெறுமையா திரும்பி வர நமக்கு கூப்பிட்ட இடத்துல வருகிற ஆண்டவரை தேட மறந்து போயிட்டு நினைச்சு பாருங்க. பஸ் ஏறி போறான், எங்க போறேன், அந்த ஐயா கடன் கொடுக்குறனாரு, அதை போய் வாங்கிட்டு வர போறேன். அங்கிருந்து எப்படி போவேன்? அங்கிருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சு போவேன். அங்கிருந்து அவங்க வீட்டு பக்கத்துலேயே வா, இல்லைங்க அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும். நடந்து எங்க போவேன் தெரியல, அங்க போய் தான் அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். அட்ரஸ் கண்டுபிடிச்சு அந்த ஆள் வீட்டுல இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல, பார்க்கணும். ஒரு சந்தேகத்தின் பேர்லயே தான் நம்ம போறோம். கிடைக்குமோ கிடைக்காது. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல அப்படி கிடையாது. நீ அமர்ந்து ஜெபிப்ப அப்படின்னா உன் ஜெபம் வீணாய் போகாது. கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு சோர்ந்து போகாம ஜெபிக்கிற ஜெபம் பதிலை தரும். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல நம்பி போங்க. யாரையும் நம்பி நீங்க நின்னீங்கன்னா ரட்சிப்பு முழுமையாய் வராது, விடுதலை முழுமையா வராது. கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் படி அழணுமா? அவர் சமூகத்துல அழுங்க. அவர் ஏன் மகளே அழற, உனக்கு வெக்கமா இல்ல, எப்ப பாரு அழுதுங்கிறன்னு சொல்லுகிற தேவன் அல்ல. அழுது உன் கண்ணீர் பூமியில் சிந்துவதற்குள்ளாகவே அவர் கரம் அந்த கண்ணீரை. நீ அழாதம்மா, நான் உன் கூட இருக்கேன். நீ அழற, உன் தகப்பன் மரித்து போய் மகி போன தெய்வம் அல்ல, உயிரோடு. இந்த வார்த்தை உங்க காதுல கேட்குங்க. எப்ப தெரியுமா? சமூகத்துல முழங்கால் படி. இன்னைக்கு நான் நம்பி சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்துல நீங்க முழங்கால் படிட்டு ஜெபிப்பீங்கன்னா உங்க விண்ணப்பங்கள் கேட்கும். சத்தத்திற்கு பதில் உண்டு. அல்லேலூயா. பாருங்க, இவன் சொல்றான், நான் வெகு நாட்களாய் மனிதனை மதியாமல் இருந்த எனக்கே இந்த பெண் அடிக்கடி தொந்தரவு செய்யறான். அப்படி தொந்தரவு செய்த அந்த இருதயம் சொல்லுது, இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். அவனுக்குள்ள ஒரு மாற்றம். இவ்வளவு தொந்தரவு, யாரையும் நான் மதிக்காதவன், யாரும் என்கிட்ட வராதவங்க, நான் ஆண்டவரை கூட மதிக்காதவன், யாரையும் பொருட்டா எண்ணாத என்னையே
ஒரு மனுஷி தேடி வரான்னா இதற்கு நான் நியாயம் செய்தே ஆகணும்னு சொல்லி அது சொல்ற 7வது வசனம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் நியாயம் செய்கிறவர். ஆமென். உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களா? கர்த்தர் சமூகத்துல விண்ணப்பம் போடுங்க. வேதனையா? கர்த்தர் சமூகத்துல போங்க. மரிச்சு போகணும், மனுஷனால நிந்திக்கப்பட்டு மரிச்சு போகணும் வந்திருக்கீங்களா? யாருடைய சமூகத்துல சொல்லுங்க, அவர் உங்களுக்கு நியாயம் செய்கிறவர். யாருடைய சமூகத்துல சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு நியாயத்தை கர்த்தர் செய்வார். ஏதோ ஒரு காரணத்துக்காக அகப்பட்டிருக்கிற உங்களுக்கு நியாயத்தை கர்த்தர் செய்வார். அவமதிக்கிறாங்க, போராடுறாங்க, வேணாம்னு சொல்றாங்க, நிந்திக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க, செத்து போன்னு சொல்றாங்களா? என் அப்பா கிட்ட விண்ணப்பம் போடுங்க, உங்களை வாழ்வு கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன், உங்களுக்கு நியாயம் செய்ய என் ஆண்டவர் உண்டு. நியாயத்தை தேடிதானே வந்தீங்க, நியாயம் இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன். உங்களுடைய நியாயாதிபதி உலகத்தின் மனுஷன் அல்ல, பரலோகத்தின் தகப்பன். அல்லேலூயா. இந்த கடைக்க ஒவ்வொருவரும் கொடுத்து வச்சிருக்கணுங்க, கொடுத்து வச்சவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. என் அப்பனை தேடி வந்த உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. தீர்மானமா சொல்றேன், தீர்மானமா சொல்றேன், இன்று காண்கிற எகிப்தியனை இனி காண்பது சமூகத்திலிருந்து சொல்றேன். பயப்படாதீங்க. உங்களை நிந்திக்கிறவங்க, துன்பப்படுத்துறவங்க, காயப்படுத்துறவங்க, வேணான்னு சொல்றவங்க, காரி மூஞ்சில துப்புறவங்க எல்லாரும் ஒரு நாள் உங்க உதவியை தேடி செய்வாருங்க. என் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்காக வைராக்கியம் பாராட்டினார்னா அது அற்புதமாய் முடியும். பாருங்க, அந்தபடியே தேவனை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற, தேவனை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற யாவருக்கும் நீடிய பொறுமையா. இது வரைக்கும் ஆண்டவர் பொறுமையா இருக்கிறாருன்னா காரணம் என்ன தெரியுமா? நேர்த்தியானதை செய்வது. நான் சொல்றேன், நீடிய பொறுமையா இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? பொறுமையா இருக்கிறாருன்னா ஒரு நியாயம் நீதி உங்களுக்கு செய்வது. மனுஷன் எடுத்தோம் கவுத்தோன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஆனா நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா? கொடுத்தாருன்னா போகாது, கொடுத்தாருன்னா மாறாது. காத்திருக்கிறாரு, நீங்க பெற்றுக்கொள்ள ஆயத்தமா. நீடிய பொறுமையா இருக்கணும். நீங்க நினைக்கலாம் சில நேரத்துல இந்த ஆண்டவர் கூட கண்ணு இல்லையா, இவ்வளவு பொறுமையாவே இருப்பாரு. ஆமா, ஏற்ற நேரம் ஒரு வரணும்ல, அந்த மனுஷனுக்கு முன்பாக நீங்க சாட்சியா நிக்கணும்ல, அந்த மனுஷனுக்கு முன்னால கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் உங்களுக்கு இறங்கி வரணும்ல. காத்திருங்க, ஒரு நாள் ஆண்டவர் வருவார். அல்லேலூயா. அந்த நாள் ரொம்ப நாள் இல்ல, சீக்கிரமா, வெகு சீக்கிரமா அந்த நியாய தீர்ப்பு நாள் வரப்போகுது. உங்களுக்காய் பரிந்து பேச என் ஆண்டவர் இறங்கி வருவார். உலகத்தின் மனுஷனை நமக்கு சாதகமா வச்சுக்கிறோமோ இல்லையோ, என் அப்பன் இயேசுவை நமக்கு சாதகமா அவரை எப்பவுமே நாம பக்கத்துல வச்சுக்கணும், அவரை எப்பவுமே நாம கூட வச்சுக்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, சிலர் யுத்தத்தை ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் இவ்வளவு பட, இவ்வளவு பணம், இவ்வளவு பலம், இவ்வளவு ஆட்கள், இவ்வளவு பேர். நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நீங்களும் நான் நம்மை உண்டாக்கின கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டணும். ரதம், இந்த பணம், இந்த பொருள், ஆஸ்தி எல்லாம் மண்ணோடு மண்ணா போய் ஆண்டவருடைய சப்போர்ட் தான் நமக்கு முக்கியம். கர்த்தர் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பாருங்க. அவரை மட்டும் ஒரு நாள் விட்டு கொடுத்துறாரு. அவங்க பக்கத்திலே இருக்கிற போல நீங்க வைத்துக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் பொறுமையா இருக்கிறார்னா நேர்த்தியானதை செய்வதற்காக. அல்லேலூயா. இரண்டாவதாக, அடுத்தது நம்ம எதுல சோர்ந்து போக கூடாது? நன்மை செய்வதில் நம்ம சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். கலாத்தியர் 6:9 வசனம். கலாத்தியர் 6:9 வசனம். சீக்கிரம் படிங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்வதில் நம்ம சோர்ந்து போகவே கூடாது. எந்த நேரத்திலையும் யாருக்கா இருந்தாலும் நம்ம நன்மை செய்கிறவர்களா இருக்கணும். அவன் எப்ப பார்த்தாலும் எனக்கு துரோகம் செஞ்சுட்டே இருப்பான், நான் அவனுக்கு நன்மையே செஞ்சுட்டு இருக்கணுமா? ஆமா, ஏற்ற காலத்துல நீங்க நல்ல அறுவடை அறுக்கணும்னா அவன் துரோகமே செய்தாலும் நீங்க நன்மை செய்யணும். இந்த உலகத்துல ஆண்டவர் 33 வருஷம் வாழ்ந்தாருமா. 33 வருஷம் வாழும் பொழுது
ஆண்டவர் இந்த 30 வருஷத்துல 33 வருஷத்தை வாழும்போது அவர் என்ன செய்தார்னா நன்மை மாத்திரம் தான் செய்தார். ஒரு தீமை யாருக்கும் செய்யல. தீமை செய்யாத மகத்துவமான அபிஷேகம் உள்ள கடவுள்னா அவர் ஆண்டவராகிய நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவர் இருந்திருந்தா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஊழியம் செய்ய கசக்குது. போய் ஊழியம் செய்ய அநேகருக்கு ஜெபம் பண்ணி அநேகருக்காக போராடி ஜெபின்னா கசக்குது. வீட்டுக்குள்ளவே இந்த கோழி முட்டை போடும் பார்த்திருக்கீங்க, அங்கேயே அடக்காக்குற மாதிரி தான் அவங்களுடைய வேலை. ஒன்னு சொல்லட்டுமா சிஸ்டர், யாக்கோப்பு குணஸ்தாலியும் கூடாரை வாசியும் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஆசீர்வாதம் வரல. என்னைக்கு அவன் ஓடனானோ, என்னைக்கு அவன் ஆண்டவர் அவனை கொண்டு போனதுக்கு காரணம் ஒன்று உண்டு. அவனை பார்த்து அவன் கூடார வாசி குணஸ்தாலி, அப்போ வரைக்கும் அவனுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சா சிஸ்டர்? ஆண்டவர் எப்ப அவனை தூக்குனாரோ அன்னைக்கு வந்து ஆசீர்வாதம். நீ உள்ளவே இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் வராது. நன்மை செய்வதிலே நம்ம சோர்ந்து போகாமல் ஓடணும். ஊழியம் என்பது என்ன? அநேகருக்கு நன்மை செய்வதற்காக தான். அநேகர் ஆத்தும ஆதாயம் செய்வது எதற்காக? பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போவதற்காக. எந்த நேரத்திலும் நன்மை செய்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். உங்களால இருந்துச்சுன்னா ஒண்ணு கொடுங்க. இருக்கும் போதே மத்தவங்களை காயப்படுத்தி அனுப்ப வேணாம். இருந்தா இருக்குதுன்னு சொல்லுங்க, இல்லையா இல்லன்னு சொல்லுங்க. இந்த நன்மை செய்கிற குணம் எந்த சபைக்கு உண்டோ அந்த சபை ஆசீர்வதிக்கும். இன்னைக்கு ₹1 கூட நம்மளால அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவ முடியல. காரணம் என்ன? நான் வாழணும், நான் மட்டும் வாழணும். இது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. முடிந்தா கொடு, இருக்கும்போது கொடு, இல்லாதப்ப அவர் உனக்கு கொடுப்பார். நிறைய பேர் தான் யோசிக்கிறாங்க, இல்லாதப்பவும் அவர் தான் கொடுக்கணும், இருக்கும்போது அவர் தான் கொடுக்கணும். ஆனா நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், எச்ச கையில கூட காக்க ஓட்ட மாட்டேன்றாயா. இந்த பேர் கிறிஸ்துவனுக்கு வரவே கூடாதுங்க. கிறிஸ்துவனுக்கு வரவே கூடாது. உண்மையா இதுல நான் நம்ம ஆவிக்குரிய தகப்பனாரையும் அன்பு ஆவிக்குரிய தாயாரையும் நான் ரொம்ப நேசிப்பேன். பாஸ்டர் அம்மாவையும் பாஸ்டரையும் ரொம்ப நேசிப்பேன். என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன், என் வாழ்க்கையில அநேக காரியங்கள் அவங்க தான் எனக்கு செய்யறாங்க. இன்னைய வரைக்கும் கேட்காம கொடுங்க அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஆனா கேட்காம என் வாழ்க்கையில எனக்கு அதிகமா செய்வது என் ஆவிக்குரிய தகப்பனாரும் தாயாரும் தான். ஒரு பிள்ளைய போல, நான் யாரோ தான், தங்கச்சி வீட்டுக்காரதான், ஆனா என்ன பிள்ளைய போல இன்னைய வரைக்கும் என் முகம் வாடலா இருந்தா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அந்த உதவுகிற குணம். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஊழியத்துல இப்படி வளர்ந்துட்டாங்க, சாதாரணமா அவங்க வளர்வதற்கு முன்பாக உங்களுக்கு தெரியும், வளர்வதற்கு முன்பாக என்ன நிலைமையில் இருந்தாங்க. இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? சபை மக்கள் கொடுக்கிற காணிக்கினாலயா? அவங்க கொடுத்ததுனாலதான் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறாங்க. இது நான் ரொம்ப அவங்க சாட்சி, நான் சாட்சி இந்த விஷயத்துல அவங்களை சாட்சியா சொல்லுவேன். இந்த விஷயத்துல அவங்களை நான் சாட்சியா சொல்லுவேன். காரணம், சபை மக்கள் நிறைய பேர் நினைக்கிறது நான் கொடுக்கறதுனாலதான் இல்ல, கர்த்தர் கொடுக்கிறார். அந்த ₹1 ரெட்டத்தனையா கர்த்தர் மாத்துறார். காரணம் என்ன? அந்த இருதயம், கொடுக்கிற இருதயம். வஞ்சனை இல்லாம கொடுக்கலாமா? வஞ்சனை இல்லாம கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த குணம் உண்டு. வஞ்சனை இல்லாம, நான் இதுல பாஸ்டர் அம்மாவையும் பாஸ்டரையும் ரொம்ப நினைப்பேன். வஞ்சனை இல்லாம கொடுக்கிற குணம். யாரு எப்படி சொல்றாங்களோ அதுல நான் ஒத்துக்கவே மாட்டேன். கொடுக்கிற குணப்படைத்தவர். காரணம் என்ன? இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருப்பதற்கு காரணம் அதை கொடுத்ததுனால தான். நான் அதுல நிறைய கற்றுக்கொண்டேன். நான் இனி வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் செய்யலதான், ஆனா எனக்கு எல்லாமே அவங்க செய்யறாங்க. ஆனா எனக்கு ரொம்ப ஆசை, அவங்களுக்காக எதையாவது ஒண்ணு செஞ்சிடணுமே. காரணம் என்ன? கொடுக்கிற குணம் எங்க இருக்கோ ஆசீர்வாதம் உண்டு. இந்த வேதம் சொல்லுது, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்கணும். நமக்கு ஏதாவது ₹10 வந்தா கூட அந்த ₹10 ₹20 மாத்தணும்னு நினைக்கிறோமே தவிர அந்த ₹10 ₹1 இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாமே நம்ம என்னைக்காவது நினைக்கிறோமா? நம்ம வருமானம் இனி வரைக்கும் தேக்க நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தேக்க நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் கொடுக்கறது. எப்ப நம்ம கொடுக்கணும்? ₹10 கொடுக்கறதுனால நம்ம ஒண்ணும் பிச்சைக்காரன் ஆயிட போறது கிடையாது, பணக்காரனா தான் ஆகும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் நமக்கு தெளிவா புரியணுன்றதுக்காக அந்த வார்த்தையெல்லாம் சொல்றேன். அப்ப நன்மை செய்யும் போது சோர்ந்து போகாமல் இருப்போமாக. 10வது வசனம் படிங்க. ஆகையால்
நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவோம். ஆமா, ஏற்ற சமயம் வரும்போதெல்லாம் நமக்கு கொடுத்த யாவருக்கும் விசுவாச குடும்பம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவரை அறிந்தவர்கள் அறியாத நிறைய பேர் இருக்கிறாங்க. கொடுத்து உதவுகிற மனப்பான்மை மனப்பக்குவம் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள் எல்லாம் கொடுத்தாரே தவிர யாருக்கிட்டையும் வாங்கல. அவர்தான் கொடுத்த தன் ஜீவனையே கொடுத்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அவரை நம்பி நிக்கிற அவருடைய வித்தா இருக்கிற நமக்கு கொடுக்கிற குணங்கள் இல்லையே. ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு போனாராம். போய் ஜெபிச்சுட்டே இருக்கும்போது ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, அந்த பாஸ்டர் எங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வர வச்சேன். வந்து நல்லா ஆவிக்குறியில வாழ்க்கையில நல்லா நிரப்பி அந்நிய பாஷையில ஜெபிச்சாரு. ஜெபிச்சு முடிச்சுட்டு ஒன்னும் ஆகாது, நீ பயப்படாதீங்க, நல்லா இருங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா ஆயிடுவீங்க, கவலைப்படாதீங்க சொல்லிட்டு அப்படி வீட்டுக்கு கடந்து போகும்போது, காணிக்கெல்லாம் வைக்க மாட்டீங்களா ஐயா? காணிக்க இல்ல அப்படின்னு காசு இல்லைங்க ஐயான்னு சொல்லும் போது சொல்றாரு, அதெல்லாம் தப்புங்க. நான் ஒரு வீட்டுக்குள்ள போனா காணிக்க இல்லாம நான் வெளியே வர மாட்டேன். கேட்டு வம்பு பண்ணி வாங்கிட்டு போனாரியா. அதுவும் அன்னைக்குன்னு பார்த்து எங்க வீட்டுக்கு எங்க சித்தப்பா வந்தார். அவர்கிட்ட போய் கடன் வாங்கி நான் காணிக்க வச்சேன். இது ஆசீர்வாதமா? ஒரு பாஸ்டர் சொன்னாராம் ஜெபம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு, பாஸ்டர் உங்க சபை மூலமா எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? எங்களுக்கு வாங்கிதான் பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்லை. ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், சபை என்பது கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர வாங்க கற்றுக்கொள்ள கூடாது. இது எங்களுக்கு என் ஆவிக்குரிய தகப்பன் சொல்லி கொடுத்த ஒரு பாடம். நிறைய சபைகள்ல கேரள் போனா பாஸ்டர் ஜெபம் முடிச்சுட்டு வெளியே வந்தா அடுத்த ஆளு போய் பைபிளை திறந்து நிப்பாரு. வாங்கிட்டு அடுத்தது எழுதணும். ஓகே, அது நன்மையான காரியத்துக்கு விதைக்கிறீங்க. முடிந்தவர் கொடுக்க மனது இருக்கிறவங்க தான் வாங்கணும். விசனமாயும் அல்ல, கட்டாயம் அல்ல, மனப்பூர்வமாய் கொடுக்கிறவனிடத்தில் பெற்றுக்கொள்ள கிடையாது. முடிந்த அளவிற்கு நாம கொடுக்கிறவர்களாய் மாறணும். ஆண்டவருக்காய் கொடுக்கிறவர்களாய் மாறணும். நன்மை செய்கிறவர்களாய் மாறணும். அவருடைய சாயலை தரிச்ச நாம வித்தியாசமா நடந்துட்டோம் அப்படின்னா அவர் சாயலா நம்ம இருக்கவே முடியாது. அதனால கர்த்தருடைய சமூகத்துல எப்பவுமே நன்மை செய்கிறவர்களாய் நம்ம சுற்றி தெரியும். பணத்துல இல்ல, பணத்துல மாத்திரம் இல்ல, ஜபத்தையும் வஞ்சனை இல்லாம ஜபிக்கணும். ஒண்ணு வச்சுக்கின்னு இருதயத்துல ஒண்ணு வெளியே ஒண்ணு ஜபிக்க கூடாது. மனப்பூர்வமா ஜபிக்கணும். அல்லேலூயா. கொடுன்னா பணத்தை மாத்திரம் இல்லையா, நம்மளால முடிந்தது. நம்மளால என்ன முடியும்? ஜபம் என்னால முடியும். ஜபிங்க, மனப்பூர்வமா ஜபிங்க. உள்ள ஆழ்ந்த கண்ணீரோட பாரப்பட்டு ஜபிங்க. இன்னைக்கு ஜபம் கூட அவங்களுக்காக தானே ஜபிக்கிறோம். எனக்கு சில நேரத்துல ஜபிக்கும் போது அந்த கண்ணீர் ஆட்டோமேட்டிக்கா வரும். சிலருக்காக ஜபிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன்னா அந்த துக்கம் என் இருதயத்தை தொடும். ஆண்டவர் என் கூட பேசுவார். என் பிள்ளை, நம்ம குடும்பம், நம்ம பிள்ளை, நம்ம அக்கா, நம்ம தம்பி, நம்ம சகோதரன், இப்படின்ற இருதயத்தோட தான் நான் ஜபிப்பேன். ஒரு அம்மாவுக்காக போன வாரம் ஆலயத்துல நின்று கை வச்சு ஜபிக்கிறேன். என்ன அறியாம என் இருதயம் கலங்குது. அந்த அம்மாவுடைய இருதயம் என்ன நினைக்குதுன்னா, என் வாழ்க்கை இனி வாழவே கூடாது, செத்து போயிடணும் அப்படின்னு நினைச்சு சபைக்கு வராங்க. என்ன அறியாம அந்த இருதயம் கலங்குது. அப்ப சொல்லும் போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நான் இன்னைக்கு செத்து போலாம் தான் வரேன் நான், ஏன்னா எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல. எவ்வளவு இருதயம் இன்னைக்கு பாரப்பட்டு இருக்குல்ல. அந்த பாரப்பட்ட இருதயத்தை தேற்றுவதற்காக தான் இந்த ஜபத்தை நம்ம ஏறெடுக்கணும். வேத வசனத்தை சொல்லணும். ஏனோ தோணும் காலங்கள் போச்சு. இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை, 2வது ஆராதனை முடிச்சுட்டு போய் நம்ம படுத்துக்கலாம், சாப்பிடலாம், ஏதாவது ஒண்ணு இல்ல. வாரத்தோட நடுராத்திரில நான் எழுந்து ஜெபிக்கும் போது என்ன ஜெபிப்பேன்? நாளைக்கு வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மேல என் தேவ அபிஷேகம் நிரம்பணும்ப்பா. வெறுமையா உள்ள வந்தவங்க, நான் வெறுமையாகவே போன ஒரு வார்த்தை சொல்லிட கூடாது. வெறுமையா உள்ள வந்தேன், வெளியே போகும்போது ஆசீர்வாதத்தை நான் சுமந்து போறேன், நிம்மதியை சுமந்து போறேன், சமாதானத்தை சுமந்து போறேன்னு சொல்லணும்ப்பா. அங்க நிற்கிறது நான் இல்ல, நீங்க. கர்த்தருடைய அபிஷேகம் ஒவ்வொரு மேல இறங்கணும். சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் அதை யோசிக்கிறது இல்ல. ஏதோ ஆராதனை, ஏதோ சபை, ஏதோ பாடல், ஏதோ இல்லங்க. வாரத்தோட கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. 3வதாக ஊழியம் செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. 3வது ஊழியம் செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. கடைசியா வாசிங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம்.
2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறது இல்லை. அடுத்தது, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் எப்படியா புதிதாக்கப்படுகிறது. அந்த 17 வாசிங்க. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஊழியம் செய்கிறதுல நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கிற காரணம் என்ன? நம்ம காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நம்ம விசுவாசிக்கிறவர்களா. இன்னைக்கு அநேக பேர் ஊழியத்துல எப்படி இருக்கிறாங்கன்னா, நான் ஊழியம் செய்யறேன்னா அந்த அற்புதத்தை பார்க்கணும், கரெக்ட். ஆனாலும் அற்புதம் எப்படி நடக்கணும்? விசுவாசிக்கணும். எப்படி? கண்டு விசுவாசிக்கப்படக்கூடாது. காணாமல் அவர் நன்மை செய்வார். இந்த ஊழியத்தை செய்தா என் வாழ்க்கை நன்மையா மாறும். எதிலையும் சோர்ந்து போகாமல் இருப்பதுதான் நன்மையானது. ஊழியத்துல நிறைய பேர் இன்னைக்கு சோர்வு வருவதற்கு காரணம் நன்மை வரல. உடனே நன்மை வரும் என்பது நினைப்பது கடினம். அல்லேலூயா. ஏனோ தானாவும் கொடுக்கிறவனே உடனே கொடுக்கறது கிடையாது. தெரியுங்களா? பாத்துருக்கீங்களா? இன்னைக்கு தொடங்கி நாளைக்கு அழிஞ்சு போகிற பொருளை கொடுக்கிறவனே எடுத்தோம் கவுத்தம் கொடுத்துறாங்களா? நேரம், காலம், டைம், கிழமை, அந்த மாசம், இந்த மாசம், இந்த நாள், அந்த நாள். ஆனா நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்படுற ஆண்டவர் உடனே கொடுத்துருவாரா? நேர்த்தியாய், நிதானமா, எப்பவுமே உன் கூட இருக்கணும்ன்றதுக்காக தான் அதை செய்து முடிக்க அவர் வல்லமையா. அல்லேலூயா. அந்த 17வது வசனம், காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவங்கள் மாறணும்னா நம்ம கண்டு விசுவாசிக்கிறவர்களா இருக்க கூடாது. காணாமல் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளா வந்து இன்னும் கூட வாழற வாழ்க்கை தோமாக்குரிய வாழ்க்கை தான். நான் விசுவாசிக்கணும், நான் கண்டாதான், பார்த்தாதான், கண்ணுல கண்டாதான். இன்னைக்கு அநேக பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நான் ஆசீர்வாதத்தை பார்த்தாதான் வருவேன். இன்னைக்கு சபைகள்ல ஆசீர்வாதத்தை காணும்படியான ஜபங்களை ஏறெடுக்கும். அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஜபங்களை ஏறெடுக்கும். அல்லேலூயா. ஒரு டைம் கதவை தட்டி பாருங்க, திறக்காது. தட்டிட்டே இருங்க, கதவு திறக்கும். புரியுதுங்களா? அப்ப காணப்படாதவைகள் அல்ல, காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை குறித்து நம்ம நிச்சயப்பட்டவர்களா இருக்கணும். அப்பதான் நம்ம உபத்திரவங்களை கத்தணும். அது 18 வாசிங்க. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அது எது நித்தியமானதா? பார்க்கறதா? பார்க்காததா? பார்க்காதது. காணாததுதான் நித்தியமானது. அப்ப காணாதவர் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம பார்க்க முடியாது, அவர் நம்மை பார்க்கிறார். ஆமென். ஆமென். இங்க வந்து எட்டி பார்த்த உடனே ஓ தெரிஞ்சிருச்சுடான்னு சொல்றது நித்தியமானது அல்ல. நான் பார்க்கல, ஆனா என் நினைவுகளை அறிந்தவர், என் சிந்தைகளை அறிந்தவர், அவர் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவர் எனக்கு நன்மை செய்வார். இந்த வேதம் நான் சொல்லல, தெளிவா சொல்லுது. காணப்படுகிறவைகள் எல்லாமே அநித்தியமானவைகள், அநியாயமானது, அது நிரந்தரமானது அல்ல. காணப்படாதவைகள் எவைகளோ நித்தியமானவைகள். நித்தியம் உங்களுக்கு வேணும்னா, நித்திய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா, நீங்க காணப்படாதவைகளை விசுவாசிக்க, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியம். ஒரு பாக்கியம், நன்மை எதில் இருக்குன்னா, நீங்க அறிந்து கொள்ளாத இயேசுவை அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அவரை நான் பார்க்கவே இல்லையே, அப்ப எப்படி நான் நம்புறது? இல்லங்க, அவர் உங்களை பார்க்கிறார். அவர் ஆவியானவர், அவர் யாரும் பார்க்கவும் முடியாது. அல்லேலூயா. பார்க்கிறவர் உயிரோடு இருந்ததும் இல்லை. அல்லேலூயா. அப்ப நம்ம காணக்கூடாத தேவனை நம்ம ஆராதிக்கிறவர்களா இருக்கிறோம், அதை நம்புகிறவர்களா இருக்கணும். அந்த ஊழியத்துல நம்ம சோர்ந்து போக கூட அநேகருக்கு சொல்லணும். நாம காணாதவர் நம்ம பார்த்துட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து எதனா ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம ஊழியத்தை விட்டுட்டு ஓடிடுறது. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்வதில் சோர்வு, ஊழியம் செய்வதில் சோர்வு. படுத்துக்கலாம், கொஞ்ச நேரம் தூங்கலாம், கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். விசுவாசிக்கு போன் பண்ணி சொல்றது, அம்மா நாளைக்கு வந்துடுறேனே நான். ஊழியம்னா ஊழியம். சரி, அந்த நேரத்துல நம்ம விட்டுட்டு எங்க போறோம்? உலகத்துக்கு தானே போறோம். அந்த உலகம் முக்கியமா, ஊழியம் முக்கியமா? இன்னைக்கு நிறைய பேர் உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமே தவிர ஊழியத்துல சோர்ந்து போயிடும்.
ஓடுறோம். வந்து எவ்வளவு மணிக்கணக்கு தொலை வந்தாலும் உலகத்துக்காக ஓடுறோம். பெட்ரோலை போட்டுக்கிட்டு நடந்து ட்ரெயினை பிடிச்சி. ஆனா ஊழியத்துக்கு கொஞ்சம் தொலை பக்கத்து தெருவில் போய் நடந்து ஜோம் பண்ணிட்டு வாப்பான்னா சோர்வு. காரணம் என்ன? நமக்குள் இருக்கிற அலட்சியம், இயேசுவை குறித்து இருக்கிற அந்த உண்மையான இருதயம் இல்ல. யோசிக்கிறீங்களா? அவமதிக்கிறீங்களா அந்த வார்த்தைய? விசுவாசத்தோடு சொல்லுங்க, நான் ஆண்டவருக்காக வைராக்கியமா ஊழியம் செய்வேன். ஒண்ணுமே இல்லாத கல்ல தொடச்சி 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 அதுக்கு எத்தனை பொட்டு, எத்தனை பூ, எத்தனை தங்கத்தை போட்டு வச்சு அது அவ்வளவு மணிக்கணக்காக அலங்காரம் பண்றான். அது அவனுக்கு தெரியும் இதால பிரயோஜனம் இல்லைன்னு. இருந்தாலும் ஒரு ஆசை, ஒரு வைராக்கியம். ஒண்ணுமில்லாத அந்த கல்லுக்கே இவ்வளவு வைராக்கியம் ஒரு மனுஷனுக்கு இருதயத்துல உண்டாகனா, உண்மையுள்ள தெய்வத்துக்கு அந்த விசுவாசம் எங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனையா. அல்லேலூயா. நம்ம ஊழியம் செய்வதில், ஜபத்துல, வேத வாசிப்புல சோர்ந்து போக கூடாது. 3 வேளை ஜபத்தை எத்தனை நாள் நீங்க 3 வேளை ஜபத்தை தொடர்ந்து பண்ணிருக்கீங்க? காலையில 4 மணிக்கு எழுந்து ஜோம் பண்றீங்களா? மதியம் 1 மணிக்கு ஜோம் பண்றீங்களா? வேதத்தை வாசிக்கிறீங்களா? நைட்டு ஜோம் பண்றீங்களா? இதை நம்ம மறந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை மறக்கிற நாட்கள் வரும். நீ என்னோட கூட இருந்தானா நான் உனக்கு கூட இருப்பேன். என்னை தேடினா நான் உனக்குள்ள வெளிப்படுவேன். விட்டீர்களாகி நான் உன்னை விட்டுருவேன். கர்த்தருக்குள்ள நாம் இருக்கணுங்க. கர்த்தருடைய வார்த்தையை சுதந்திரித்துக்கணும். கர்த்தரோடு நடந்தாதான் அவர் நம்மோடு கூட இருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஜபத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. இன்னைக்கு நான் சொல்லிட்டுலாமா, உங்க பாதுகாப்பு ஜபம் தான். நீங்க பாதுகாப்பா இன்ன வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணம் ஜபம் தான். இந்த ஜபத்தை யாரெல்லாம் விடாம செய்யறீங்களோ, கொடுத்த ஊழியத்தை உண்மையும் உத்தமமா செய்யறீங்களோ, யார் இந்த ஊழியத்துல சோர்ந்து போகாம இருக்கிறீங்களோ, அவங்களுக்கு ஆசீர்வாதமும் கனமும் நன்மையும் நிறைவா குடும்பத்தில் இருக்கும். பானையில எண்ணெய் மா குறையாது. அல்லேலூயா. விடாதீங்க, கர்த்தருக்காக விடாதீங்க. அவர் செய்வார். செய்ய நினைத்தது தடைபடாது. வேதம் சொல்லுது பாருங்க, ஊழியர் செய்வதில் சோர்ந்து போகாம இருக்கணும். அல்லேலூயா. அந்த கடைசி வார்த்தை, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நித்தியத்தை தேடி ஓடுற ஆசை. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? கை வச்சு சொல்லுங்க, நான் நித்தியத்தை தேடி ஓடுறேன். நான் நித்தியத்தை தேட ஆசைப்படுறேன். நித்திய வாழ்க்கையை தேட ஆசைப்படுறேன். நித்தியம் தான் எனக்கு முக்கியம். அல்லேலூயா. நித்தியமானது தேடுங்க, அநித்தியமானது விட்டுருங்க. அநித்தியமானது எப்பவுமே நிரந்தரம் அல்ல. அல்லேலூயா. அது அழிவுக்குரியது. அது அழிவுக்குரியது. ஒரு மனுஷனையே அழிச்சிடும். ஆனா நித்தியமானது ஒரு மனுஷனை வாழ வைக்கும். அந்த நித்தியத்தை நீங்க தேடி நாடி ஓட கற்றுக்கொள்ளுங்க. அதோடு சேர்ந்து வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்புறீங்களா? 3 காரியத்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சோர்ந்து போகாமல் இருங்கள். எதிலெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது? ஜெபம் பண்ணுவதில சோர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகக்கூடாது. ஊழியம் செய்கிறதில் சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இதோட அடுத்த சாப்டர், 2வது சாப்டர் நான் அடுத்த வாரம் தியானிக்கலாம். அடுத்த எப்போதெல்லாம் நம்ம சோர்ந்து போகக்கூடாது? எப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போகக்கூடாது? அல்லேலூயா. எப்போது நாம் சோர்ந்து போகக்கூடாது? எதுலெல்லாம், எந்த நேரத்துல, எப்போ நம்ம சோர்ந்து போகக்கூடாது? வருகிற வாரத்துல நம்ம தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.